பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2026 வெள்ளிக்கிழமையும் சித்திரை நட்சத்திரமும் சித்ரா பௌர்ணமியும் கூடிய சுபயோக சுபதினத்தில் 1/5/2026 ஆங்கில மாதம் மலர்கின்றது, பிறக்கின்றது. 1/5/2026 சித்ரா பௌர்ணமி. நம்பர் 1 சித்ரா பௌர்ணமி, சித்திரை நட்சத்திரம், சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதம். பாருங்கள் எப்படி மேட்சிங் ஆகுது. அது மட்டும் இல்லை, மதுரையம்பதியில் மிக பிரசித்தி பெற்ற உற்சவம், மிகப்பெரிய திருவிழா, மிகப்பெரிய பெருவிழா, மிகப்பெரிய தென் தமிழகத்தின் வரலாற்று தெல்லமுதமும் தேன் தமிழ் பாயும் இனிய தமிழும் பாலும் தெரிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்த நோக்கு நான் தருவேன் கோலன்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் இயல் இசை நாடகம் என்ற சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று விநாயகப் பெருமானிடம் அழகான தமிழில் செந்தமிழில் இனிய தேனினும் இனிய தமிழில் பாடிய அருள் அவ்வை பிராட்டி பாடி புகழ்ந்த இந்த மதுரையம்பதியில் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழாவும் அந்த 1/5/2026 எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பாருங்கள். அப்போ முதல் மாதம் பிறக்குது, சித்திரை மாதம் பிறக்குது, சித்திரை பௌர்ணமி வருது, சித்திரை நட்சத்திரம் வருது, சித்திரை திருவிழா வருது, எல்லாமே சித்திரை. குழந்தையில் தயவு செய்து சித்திரையில் குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் திட்டுவாங்க. திட்டாதீங்க, பாதம் பணிஞ்சு கேட்குறேன். சித்திரையில் பிறந்தா தான் ஐஏஎஸ், சித்திரையில் பிறந்தா தான் ஐபிஎஸ், சித்திரையில் பிறந்தா தான் வைஸ் சான்சலர், சித்திரையில் பிறந்தா தான் அம்பாஸ்டர், சித்திரையில் பிறந்தா தான் எல்லா பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், வெளிநாட்டுக்குரிய ஆஃபீஸர், செக்ரட்டரி, அரசியல் சாசனத்தை எழுதக்கூடியவங்க எல்லாமே சித்திரையில் தான். அதனால் தயவு செய்து நேரம் மட்டும் பாருங்கள், சரியான நேரம் மட்டும் பாருங்கள். அதை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. அடுத்தது சூரியன் சந்திரனை போற்றி வணங்கக்கூடியது, குலதெய்வத்தை வணங்கக்கூடியது, சத்யநாராயண பூஜை பண்ண வேண்டியது, சித்திரகுப்த பூஜை பண்ண வேண்டியது. பாருங்கள், சத்யநாராயண பூஜை, சித்திரகுப்த பூஜை, அதுக்கடுத்தது மகாலட்சுமி வாசம் செய்யும் பூஜை, மகாலட்சுமி வாசம் செய்யும் பூஜை, அதையும் நம்ம செஞ்சுக்கிறலாம். இப்படிலாம் செஞ்சு நவதானியம் வச்சு இதெல்லாம் செஞ்சு நல்லா வழிபாடு பண்ணுங்க. சித்ரா பௌர்ணமிக்கு கண்டிப்பாக சித்திரகுப்தன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிடுங்க. அதாவது நவதானியம், வீட்டில் உள்ள நவதானியம், பாடநூல், புக்ஸு எல்லாம் நம்ம செல்வத்தை கொடுக்கக்கூடிய முறத்தில் வச்சு பூஜையில் வச்சு நல்லா பாராயணம் பண்ணினா கண்டிப்பாக நல்ல தீர்க்க ஆயுளும் நிறைந்த செல்வமும் நேயர் பெருமக்கள் எப்போதும் கிடைக்கும். கடகராசி 1/5/2026 கடகராசிக்கு யானைகள், எறும்புகள், பூனைகள், எலிகள், சிறுத்தைகள், மான்கள். பாரு, யானைக்கு எறும்பு பகை, பூனைக்கு எலி பகை, சிறுத்தைக்கு மான் பகை, சிறுத்தைக்கு மான் பகை. அப்போ இவை அனைத்தும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை, முரண்பாடுகளவை, ஒரு கேரட்டில் இருக்க மாட்டாங்க. அப்போ சுறாக்கள், சிறுமீன்கள், கீரிகள், பாம்புகள், பாம்புகள், தவளைகள். அப்போ வாழ்க்கை என்பது பொய்ப்பதும், பொய்த்து போவதும், பிழைப்பதும், ஏய்த்து பிழைப்பதுமாம் ஆயிப்போச்சு. இந்த வாழ்க்கைங்கிறது பொய்ப்பதும் மெய்ப்பதும், எப்படியாவது பிழைக்கணுங்கிற ஒரு உணர்வோடு இருக்கணும், ஒரு மாறுதலை ஏற்படுத்தணும், ஒரு ஆராய்ச்சி அறிவை கொண்டு வரணும், தாய்நாடை உயர்த்தணும், தாயை உயர்த்தணும், தாய் பற்றுக்குரியவர், தாய் நாட்டு பற்றுக்குரியவர். இது எல்லாம் மொத்த அடங்கலாக இருக்கக்கூடிய மேனேஜிங் டைரக்டர் யாருன்னா கடகராசி தான். அவருக்கு மட்டும் ஏன் மேனேஜிங் டைரக்டர்னா எல்லா ஆய்வுக்கும் வித்தகர் அவர் தான், எல்லா ஆராய்ச்சிக்கும் அறிவாளி அவர் தான், எல்லா பாசத்துக்கும் அறிவாளி அவர் தான், எல்லா பாசத்துக்கும் ஊத்து அவர் தான், அந்த நீர் ஊற்று அவர் தான். எங்கே போனாலும் கடகராசிக்காரங்க பாருங்கள், எல்லோரும் சொல்லுவாங்க கடகராசியில் பிறக்குதுன்னா மறுபிறவி வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் கடகராசி மறுபிறவிக்கு ஆப்போசிட்லேயும் இருக்கும். அப்போ வாய்க்கிறத பொறுத்து தான் வாய்க்கும். எல்லா வகையிலும் அப்படி 12 ராசி அப்படித்தான். நேரம் தான் முக்கியம். நீங்கள் எந்த பேர் வச்சாலும் சரி, நீங்கள் நட்சத்திர பிரகாரம் பேர் வச்சாலும் சரி, ராசி பிரகாரம் பேர் வச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் பேர் வச்சாலும் சரி, இல்லை அப்பா அம்மா பெரியவங்களுக்கு பிடிச்ச பேர் வச்சாலும் சரி, என்ன பேர் வச்சாலும் சரி, எது வச்சாலும் உங்கள் யோக நம்பரில் வச்சுக்கோங்க. தயவு செய்து உங்களுடைய யோக நம்பரில் வச்சுக்கோங்க.
அந்த யோக நம்பரில் வைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு யோக பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ அந்த வகையில் கடகராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 3ல் கன்னியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்கிறார். ஏற்கனவே சுவாமி சித்ரா பௌர்ணமி நேரத்தில் சித்திரை நட்சத்திரம் பிறக்கிறார். அப்போ கண்டிப்பாக கடகராசி நேயர்களுக்கு பல வழிகள், எண்ணற்ற இன்னல், எண்ணற்ற துன்பம், எண்ணற்ற கஷ்டம், எண்ணற்ற சிக்கல் எல்லாமே இடியப்ப சிக்கலாக இருந்து மாறி 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 எல்லா கஷ்டமும் ஓய்ந்து எல்லா கஷ்டமும் தேய்ந்து இப்போ தேய்பிரையிலிருந்து இப்போ நீங்கள் ஒரு வளபிரைக்கு வந்திருக்கிறீங்க. தேய்பிரிலிருந்து நீங்கள் இப்போது ஒரு வளபிரைக்கு வந்திருக்கிறீங்க. அப்போ வளபிரைக்கு வரும்போது வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு வந்திருக்கிறீங்க. இந்த வளபிரை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த வளபிரை உங்களுக்கு ஜெயிப்பதற்கு கொடுக்கும். இந்த வளபிரை உங்களுக்கு ஒரு செல்வாக்கு கொடுக்கும். இந்த வளபிரை உங்களுக்கு சொல்வாக்கையும் கொடுக்கும். இந்த வளபிரை அரசியல் செல்வாக்கு, ஆதாய செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு, ஆன்மீக செல்வாக்கு எல்லா வகையிலையும் சிறப்பாக கொடுக்கும். அறிஞராக போகிறதுக்கு, வரிகள் எழுதுவதற்கு, எல்லா பாடல் எழுதுவதற்கு கற்பனை ஓட்டங்கள் நிறைந்தவை. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் மன ஓட்டத்துக்கு தலைவன். மன ஓட்டத்துக்கு தலைவன். அப்போ நிச்சயமாக கடகராசி நேயர்களுக்கு அஷ்டமத்து சனியை பற்றி இப்போ பேசவே வேண்டாம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்கள் வீட்டுக்கு தான் வர்றாரு. இப்போ உச்சத்துக்கு வர்றாரு குரு. 6க்கு 9க்குரியவர் உச்சத்துக்கு வர்றாரு. அப்போ 6க்கு 9க்கு உச்சத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு செல்வாக்கு கொடுப்பார். கண்டிப்பாக கொஞ்சம் 6க்கு 9னா முதல்ல கஷ்டத்தை கொடுப்பார், கொஞ்சம் அப்புறம் செல்வாக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு நீங்கள் நீர் சம்மந்தப்பட்டது, மீன் சம்மந்தப்பட்டது, கருவாடு சம்மந்தப்பட்டது, கப்பல் சம்மந்தப்பட்டது, ஊழியர் சம்மந்தப்பட்டது, தொண்டு சம்மந்தப்பட்டது, படிப்பு சம்மந்தப்பட்டது, ஆசிரியர்கள் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி அனைத்து எல்லா நீர்வழி அனைத்து தொழிலும் உங்களுக்கு தான். குறிப்பாக வெளிநாடு சம்மந்தப்பட்டது, தாயார் சுகம் சம்மந்தப்பட்டது, தாயார் வழிபாடு சம்மந்தப்பட்டது, தாயார் நலம் சம்மந்தப்பட்டது, வாகனத்தையும் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வாகனத்தையும் சேர்த்துக்கலாம். அதேமாதிரி வைத்தியங்களில் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையை சேர்த்துக்கலாம். வைத்தியங்களில் உங்களுக்கு நாட்டு மருந்து கடை சேர்த்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி தொழில் பூரா செய்யும்போது தானியம்னா ரொம்ப முக்கியம் கடகத்துக்கு. அதே மாதிரி டீ கடைனாலும் சரி, இல்லை கேண்டீனாலும் சரி, இல்லை ஹோட்டல்னாலும் சரி, எல்லா வகையிலும் சிறப்பாக கொடுக்கும் கேட்ரிங் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு. அந்த வகையில் கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு மகத்தான மாதமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம், பூசம், ஆயில்யம். ஒரு சுற்று முடியுது. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 9 நட்சத்திரம் 4 ராசியில் முடிஞ்சிடுது. அப்போ புனர்பூசம் குரு வழிபாடு பண்ணிக்கோங்க. புனர்பூசம் குரு வழிபாடு பண்ணிக்காங்க. குருமானவரை குருமார்களை நல்லா கும்பிடுங்க. குருமார்களை நல்லா கும்பிடுங்க. அதுக்கு பூசம்ங்கிறது எல்லா வகைக்கும் சிறப்பானது. பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு பாசம் அதிகம்னு சொல்லுவோம். பூசத்தில் பிறந்தால் பாசத்தை கடிப்பாங்க. அப்போ கண்டிப்பாக பூச நட்சத்திரமும் ஒரு முறையாவது முருகன் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போங்க, குருமார்கள் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போங்க. அந்த எந்த நாராயண குருவாக இருந்தாலும் சரி, தட்சிணாமூர்த்தி குருவாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் உள்ள குருவாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அந்த குரு வழிபாடு பண்ணுங்க. அந்த குரு வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிறப்பாக கொடுக்கும். இந்த கடகராசினியர்களுக்கு புனர்பூசம், பூசம், ஆயில்யம் சொல்ல தேவையில்லை. வாராகி அன்னை உமையவள் ஓம் குண்டலினி பிரவசனை அப்படிங்கிற ஒரு பதிகம், ஓம் குண்டலினி பிரவசனை அப்படிங்கிற ஒரு பதிகம் இருக்கும். அதை கூகுளில் எடுத்துக்கோங்க. ஓம் குண்டலினி பிரவசனை சண்டமண்ட விநாசினி பண்டித சமணமணி வாராகி நமஸ்துதே அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்நாசினி இஷ்டகர்ம பிரதானி வாராகி நமஸ்துதே. அந்த வாராகினுடைய மகா மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க. ஒரு மண்டலம் 48 சுற்றுங்க. 48 முறை படிங்க. வீட்டிலையே உட்காந்து படிங்க. வீட்டுக்காரருக்கு வேலைக்கு அனுப்பிச்சிட்டு படிங்க. குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு படிங்க. கண்டிப்பாக வாராகி வாழ்வில் வெற்றியையும் சுபச்சையும் நலத்தையும் கொடுப்பாளுங்கிற மாற்றுக்கிறது இல்லை. ஆயில நட்சத்திரக்காரவங்க. அப்போ ஆயில நட்சத்திரம் ஒரு முறை திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க. திருப்பரங்குன்றம் 33 தேவர்களை கும்பிடக்கூடிய இடம் திருப்பரங்குன்றம். அப்போ திருப்பரங்குன்றத்தை முடிச்சுவாங்க. அதுக்கு அடுத்தது திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு அதுக்கடுத்தது வாராகி, பல்லூர் வாராகி, காளி வாராகி, தஞ்சாவூர் வாராகி, இப்படி வாராகி நல்லா கும்பிட்டு வந்தால் வாழ்வில் வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. வாழ்த்துக்கள்.